சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி பற்றின என்னோட இந்த 7 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் நான் கடந்து வந்த இந்த ட்ரேடிங் சைக்காலஜி பற்றின விஷயங்களை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கணும்னா அதுக்கு இந்த நம்ம ஃபாலோ பண்ணுற ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகட்டும், நம்ம ஃபாலோ பண்ணுற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சூசிங் ரூல் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு 10% தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். மீதி 90% பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் சைக்காலஜி தான். நம்மளோட மைண்ட் செட்டு தான். நம்மளோட மைண்ட் செட்டை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக போகிறோமா இல்லையான்றது முடிவாகும். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம போவோம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் ஒரு பிகினராக இருக்கலாம், ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக வந்தவங்களுக்கு தெரியும் ட்ரேடிங் சைக்காலஜி எந்த அளவுக்கு முக்கியம், நம்மளோட மைண்டை எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக டிசிப்ளினாக நம்ம வச்சுருக்கணுன்றது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். பட் பிகினராக வரவங்க இன்னும் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, சைக்கலாஜிக்கலாக என்னால் ஸ்டடியாக இருக்க முடியல ட்ரேடிங்குள்ளே வந்ததுக்கப்புறம், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்னலாம் சைக்கலாஜிக்கலாக நிறையா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நான் கடந்து வந்த பாதையில் நான் அனுபவித்தேன், அதையெல்லாம் எப்படி நான் சால்வ் பண்ணி எல்லாத்தையுமே நான் சரி பண்ணி கொண்டு வந்தேன்றதை நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ட்ரேடிங் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை 2 தான். ஒன்று ஆசை, இன்னொன்று பயம். இந்த 2 விஷயத்தை வச்சு தான் நம்மளோட மனநிலை ஒரு ட்ரேடை எடுத்ததுக்கப்புறம் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த 2மே இல்லாமல் நம்ம எப்போ நம்ம கூலாக உட்காந்து ட்ரேட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம சரியான பாதையில் போக ஆரம்பிச்சிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இந்த க்ரீடு, இந்த ஆசை எந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, க்ரீடு எந்த மாதிரியான பிரச்சனையை கொடுக்குன்னு நான் சொல்கிறேன். நார்மலாக நீங்கள் ஒரு இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டார்கெட்டை இந்த ஒரு 1:2 வச்சு இந்த இடத்துல டார்கெட் வைக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் இந்த ஏரியாவில் வைக்கிறீங்க. ஓகேங்களா? இது ஒரு 1:1.5 1:2 கிட்ட நம்ம டார்கெட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணுன்னா, கரெக்டாக நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துலேருந்து நார்மலாக போயிட்டு டார்கெட் அடிச்சுட்டு திரும்பிச்சுன்னா ஓகே, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பரவாயில்லப்பா, நம்ம டார்கெட் புக் பண்ணிட்டோம், இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பிச்சு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஆனால் ஒரு 20% டைம், 100% டேஸ் என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ட்ரி எடுத்துருவீங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுருவீங்க. அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் டார்கெட் இங்கே தான் வச்சுருப்பீங்க 1:2. ஆனால் அது அன்றைக்கின்னு பார்த்து என்ன பண்ணுன்னா, நல்லா ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் மேலே போய்ட்டு அன்றைக்கின்னு முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த டேவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டார்கெட்டை நான் புக் பண்ணாமல் நான் விட்டுருந்தா எனக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ப்ராஃபிட் ஒரு இடத்துல எனக்கு 5000 ரூபாய் கிடச்சிருக்குமே அப்படின்ட்டு அந்த ஒரு ஆசை வரும். ஸோ அடுத்த நாள் ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, என்ட்ரி எடுப்பீங்க, ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. ஆனால் டார்கெட்டை நார்மலாக ஒரு 70% ஆஃப் த டைம் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு டார்கெட் இது வரைக்கும் மோஸ்ட்லி போகும். அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி வச்சுருப்போம். ஆனால் இந்த டேவை பார்த்ததுக்கப்புறம் அந்த டார்கெட்டை புக் பண்ண மாட்டீங்க. இன்னும் எனக்கு டார்கெட் வேணும், இன்னும் எனக்கு அன்றைக்கி நான் எடுத்த மாதிரி நான் இன்றைக்கும் ப்ராஃபிட் வேணும்னு நினச்சி நீங்கள் அந்த டார்கெட்டை க்ளோஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி போயிட்டு திரும்ப உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஸோ இது க்ரீடால் தான் இந்த நாளில் நீங்கள் லாஸ் பண்ணீங்க. நீங்கள் ஒழுங்காக நீங்கள் உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ரூலை ஃபாலோ பண்ணி கரெக்டான டார்கெட் புக் பண்ண வேண்டிய இடத்துல, ஏன்னா 70% ஆஃப் த டைமுக்கு மேலே இந்த இடம் டார்கெட் கண்டிப்பாக போயிடும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுவோம். அதில் போய்ட்டு நீங்கள் டார்கெட் புக் பண்ணாமல் நம்ம விட்டு இன்னும் அதிகமாக பிடிப்போம்னு விட்டிங்கன்னா அது நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது நிறையா சான்சஸ் இருக்குது. இது கூட பிரச்சனை இல்லை. இன்னும் என்ன பெரிய பிரச்சனை வரும்னா, இப்போ நான் ஒரு செல்லர்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ட்ரி எடுத்துட்டேன், இந்த டேயில் நான் என்ட்ரி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக அன்றைக்கின்னு போயிருக்கும். நான் செல் பண்ணியிருந்தேன், எனக்கு லிமிட்டடாக தான் என்னால் கலெக்ஷன் பண்ண ரூ. ப்ரீமியத்தை ஒரு 100 ரூபாயில் செல் அடிச்சிருக்கேன்னா மேக்ஸிமம் என்னால் 100 ரூபா தான் என்னால் கலெக்ட் பண்ண முடியும் ஒரு செல்லராக. பட் இந்த மாதிரி டேயில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில் இருக்க ப்ரீமியம் கிட்டத்தட்ட அன்றைக்கி 500 ரூபா வரைக்கும் கூட போகும், 400 ரூபா வரைக்கும் கூட போகும். ஸோ இந்த மாதிரி நாட்களை பார்த்து நான் என்ன பண்ணுவேன், செல்லராக இருக்கவங்க கூட பையராக மாறுறதுக்கான ஆசை நம்மளை தூண்டி விட்டுரும். ஏன்னா நீங்கள் 100 ரூபா தான் நம்ம செல்லராக இருந்தால் அது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஃபேவராக போனாலும் 100 ரூபா தான் கலெக்ட் பண்ணுவோம். அதே நம்ம பையராக இருந்தால் 100 ரூபாயில் இருக்க ப்ரீமியத்தை கூட 500 ரூபா வரைக்கும் போகுது. அப்போ நம்ம இதே அதிக குவான்டிட்டிஸ் நம்ம போட்டிருந்தால் நம்மளுக்கு அதிகமாக நம்ம ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆசையில் நம்ம தேவையில்லாமல் செல்லராக இருக்கவங்க பையராலாம் நம்மளை மாற தூண்டும். அது எக்ஸ்பைரி மாதிரியான நாட்களில் வெறும் 10 ரூபா 20 ரூபா இருக்கிறது கூட 100 ரூபா 200 ரூபா போகும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆசையில் பையராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 100ல் ஒரு 10 நாள் தான் அப்படி போகும். மீதி நாள் ஃபுல்லாக உங்களை ஆசை காட்டுற மாதிரி அந்த 10 நாள் ஆசை காட்டிட்டு திரும்ப உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோவில் தான் எடுத்துகிட்டு வந்து அது நிறுத்தும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த க்ரீடுன்றது தேவையில்லை. மோஸ்ட்லி நீங்கள் ஒரு செல்லராக இருந்தீங்கன்னா உங்களால் இந்த க்ரீடை கண்ட்ரோல் பண்ணிட முடியும். க்ரீடு வராது. ஏன்னா நம்ம என்ன செல் பண்ணுறோமோ மேக்ஸிமம் அந்த ப்ரீமியத்தை தான் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. ஏன்னா நம்ம செல்லர்ன்றதால நம்மளுக்கு லிமிட்டடான ப்ராஃபிட் தான். ஸோ க்ரீடை நான் எப்படி
நான் வந்து ஓவர் கம் பண்ணேன்னா செல்லிங் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்சிடும் செல்லிங் பண்ணேன்னா என்னோட ப்ராஃபிட் வந்து லிமிட்டட் தான், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. மார்க்கெட் எங்கே வேணால் போகட்டும், என்ன வேணால் ஆகட்டும், என்னோடய ப்ராஃபிட் வந்து லிமிட்டட் தான். அதனால் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக எனக்கு இங்கே தான் டார்கெட்னா நான் இங்கே டார்கெட்டை புக் பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். இதுதான் என்ட்ரி, இதுதான் ஸ்டாப் லாஸ், இது டார்கெட்னா அங்கே புக் பண்ணிவிடுவேன். அதுக்கு மேலே அது எவ்வளோ தூரம் போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு ஆசையும் கிடையாது. ஏன்னா அது எவ்வளோ தூரம் போனாலும் நம்மளால் கலெக்ட் பண்ண முடிஞ்ச ப்ரீமியத்தை தான் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். அதனால் அது ரொம்ப தூரம் போகணுன்ட்டு எல்லா நாளெலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். என்னோடய டார்கெட்டை போய் ரீச் பண்ணுச்சுன்னா நான் தாராளமாக வெளியே வந்துடுவேன். ஓகேங்களா? ஏன்னா அது ஒரு நாள் நல்லா மேலே போகுதுன்றதுக்காக நீங்கள் எல்லா நாளும் அதே மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பயும் போகிற டார்கெட் அது போயிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு லாஸில் தான் முடியும் அது. ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறீங்கன்னா 10% ஆஃப் த டைம் அது எவ்வளோ தூரம் போகுதுன்றதை வச்சு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணாதீங்க. மினிமம் ஒரு 60-70% ஆஃப் த டைம் வந்து அது டார்கெட் ப்ராபபிலிட்டி வந்து டார்கெட்டை போய் ரீச் பண்ணுறதுக்கு எந்த இடத்த போய் நார்மலாக ஒரு 70% ஆஃப் த டைம் வந்து டார்கெட் வந்து ரீச் பண்ணதோ அந்த இடத்துல டார்கெட்டை வச்சு பழகுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மூமெண்ட்டை நான் கேட்ச் பண்ணணும், நான் எடுத்தால் அந்த ஃபுல் இதையும் கேட்ச் பண்ணணும்னா அது 10% ஆஃப் டைம் கேட்ச் பண்ணுவீங்க. ஆனால் மீதி இருக்க அந்த 90% ஆஃப் டைம் வந்து கேட்ச் பண்ணதை விட அதிகமாகவே நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கிரீடை ஓவர் கம் பண்ணணும்னா எனக்கு வந்து செல்லிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ ஃபியர்ன்றது வந்து எப்போ வரும் உங்களுக்கு? எனக்கு வந்து பயம் எப்போல்லாம் வந்திருக்குன்றதை நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது நான் ட்ரேட் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணும்போது எனக்கு ஃபியர் வந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். ஃபியர் எப்போ வரும்னா நீங்கள் கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைசிங் ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபியர் வரும், பயம் வரும். அதே போல் நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங் பிளானுமே இல்லாமல் பிளைண்டாக ரெட் கேண்டில் கீழே இறங்குது உடனே டவுன் சைட் ட்ரேடு, உடனே ஒரு க்ரீன் கேண்டில் மேலே ஏறுது உடனே ஒரு அப் சைட் ட்ரேடு, இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக கேண்டில்ஸ் ஒரு கேண்டிலையும் பார்த்து மாற்றி நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா, எந்த ஒரு ட்ரேடிங் பிளானும் இல்லாமல் இந்த மாதிரி வெறும் கேண்டில்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்து ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பயம் வரும். அதே போல் உங்களோட கேபிட்டலில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ரிஸ்க் அப்பிடைட் இருக்கும். உங்களால் இவ்வளோ ஒரு ட்ரேடுக்கு இவ்வளோ லாஸ் தான் தாங்க முடியும்னா அவ்வளோ லாஸ் தான் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும். உங்களால் ஒரு 500 ரூபாய் லாஸை தான் உங்களால் தாங்க முடியும்னா 500 ரூபா தான் லாஸ் உங்களால் தாங்க முடியும். இல்லை 1000 ரூபா தான் தாங்க முடியும்னா 1000 ரூபா தான் தாங்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்கும்போதே அந்த பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இந்த ட்ரேட் வந்து 100% நம்மளோட டார்கெட் போகுன்ற எண்ணத்தோட உங்கள்கிட்ட இருக்க ஃபுல் அமௌண்ட்டுக்கும் ஃபுல் குவான்டிட்டிஸை எடுக்கும்போது அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயத்தை தான் கொடுக்கும். ஏன்னா அது ப்ராஃபிட் போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் லாஸ் பக்கம் வரும்போது 5000 10,000 லாஸ் காட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பயம் தான் வரும். இதுக்கு காரணம் வந்து சரியான ட்ரேடிங் பிளான் உங்ககிட்ட இல்லை, சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் இல்லை. எந்த ஒரு ட்ரேடை நம்ம எடுத்தாலும் 50-50 சான்ஸ் தான் அது ப்ராஃபிட் போகிறதுக்கோ லாஸ் போகிறதுக்கோ. அப்போ லாஸ் போச்சுன்னா எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகணும், ப்ராஃபிட் போச்சுன்னா எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் வரணும். அப்போ லாஸ் வந்து என்னால் எவ்வளோ லாஸை தாங்க முடியும்? என்னோடய கேபிட்டலில் வந்து எனக்கு ஒரு 0.5% லாஸ் வந்தால் என்னால் தாங்கிக்க முடியும். இல்லை என்னோடய கேபிட்டலில் ஒரு 0.25% லாஸ் வந்தால் என்னால் தாங்கிக்க முடியும். அந்த மாதிரி அதை வந்து முன்னாடியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கான பொசிஷன் சைஸிங் கரெக்டான குவான்டிட்டிஸ் மட்டும் நீங்கள் போட்டுட்டு உட்காந்திங்கன்னா லாஸ் சைடு போனாலும் உங்களுக்கு பயம் வராது, ப்ராஃபிட் சைடு போனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? கரெக்டான பொசிஷன் சைஸிங் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாததுனால தான் உங்களுக்கு மெயினாக பயம் வருது. அதே போல் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி 2-3 நாள் ஃபுல்லாகவே நீங்கள் லாஸில் இருந்திருப்பீங்க. இல்லை இப்போ இன்றைக்கி வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க, அது வந்து லாஸ் ஆகிட்ருக்கும். அடுத்த ட்ரேடு திரும்பவும் நீங்கள் கரெக்டான பிளான் படி ட்ரேடிங் ரூல் படி ட்ரேடு வந்து எடுத்தால் பிரச்சனை கிடையாது. அந்த லாஸை ரிக்கவர் பண்ணணுன்ற எண்ணத்தோடையே நீங்கள் போய்ட்டு எமோஷனல் ட்ரேட் தான் போட்டிருப்பீங்க. உடனே அதில் ஒரு 1000 ரூபாய் லாஸ் காட்டிச்சா அதை அக்செப்ட் பண்ணாது மனசு, அதை உடனே ரிக்கவர் பண்ணுவோன்ட்டு டக்குன்னு நீங்கள் நிறைய குவான்டிட்டிஸ் அடிச்சிருவீங்க, கண்மூடித்தனமாக அடிச்சிருவீங்க. அது பிளைண்டாக கை ஆட்டோமேட்டிக்காக போயிடும் உங்களுக்கு. போட்டுட்டு ஏற்கனவே வேறு லாஸில் இருக்குது, இந்த ட்ரேட் வேறு எக்ஸ்ட்ரா குவான்டிட்டிஸ் கணக்கு இல்லாமல் அளவு இல்லாமல் நீங்கள் போட்டிங்க. ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்து லாஸை ரிக்கவர் பண்ணிட்டு வந்துடலாம், 5 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். குயிக்காக டப்புன்னு நம்ம தான் நிறைய குவான்டிட்டிஸ் போட்டுருமே, குயிக்காக நம்மளுக்கு ஃபேவர் ஆகும், அந்த லாஸை தான் ரிக்கவர் பண்ணிட்டு ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தோட எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ரூல் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் குயிக்காக நீங்கள் வெளியே வந்துடலான்ற எண்ணத்தோட நிறைய குவான்டிட்டிஸ் அடிச்சிருப்பீங்க. அப்போ ஏற்கனவே வேறு லாஸு, இந்த ட்ரேட் வேறு நீங்கள் ப்ராப்பர் பிளான் இல்லாமல் டிசிப்ளின் இல்லாமல் வேறு போட்டிருக்கீங்க. அது உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அதுவும் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகி 5000 10,000 20,000 லாஸ் காட்டும்போது உங்களுக்கு கண்டிப்பாக விறுவிறுத்து போய் நீங்கள் பயத்தில் தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. இது எல்லாமே மார்க்கெட் சைடில் இருக்க தப்பு இல்லை, எல்லாமே நம்ம பக்கம் இருக்கிற தப்பு தான். ஸோ இது எல்லாத்தையும் நானும் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். தப்பு பண்ணுறது வந்து மனுஷ இயல்பு தான். ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணும்போது கற்றுக்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் நம்ம கற்றுக்குறோம். ஆனால் புது தவறுகள் பண்ணி புது விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த லெவல் நம்ம போகலாம். ஆனால் பண்ண தவறையே திருப்பி வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து நம்மளுக்கு டைமும் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு தான்.
பண்ண தவறுகளை திரும்ப நம்ம எப்பயும் பண்ணக்கூடாது. ஒரு தவறுன்னு உணர்ந்துட்டுனா அதை திருத்திக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு தான் நம்ம மூவ் ஆகணுமே தவிர பண்ண தப்பையே திருப்பி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கே தெரியும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு. ஓவர் ட்ரேடிங் பண்ணுறீங்க, எமோஷனல் ட்ரேடிங் பண்ணுறீங்க, கணக்கு வழக்கு இல்லாமல் பணத்தை எடுத்தாந்து போட்டு குவான்டிட்டிஸ் அடித்து தள்ளுறீங்க. எக்ஸ்பைரி அன்னைக்குலாம் போயிட்டு 5 ரூபா 10 ரூபா இருக்க ப்ரீமியத்தை கூட ஃபுல் அமௌண்ட்டுக்கு வாங்கி வச்சுட்டு 1 ரூபாய் ஏறிடுச்சுன்னா வெளியே வந்துடலாம், 2 ரூபாய் ஏறிடுச்சுன்னா வெளியே வந்துடலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. இது எல்லாமே தப்பு தான். ஓகேங்களா? எல்லாமே நம்ம பக்கம் தான் நிறைய தப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து அது பாட்டில் தான் அது மூவ் ஆகிட்டு இருக்கு. மீதி இருக்க தப்பு எல்லாம் நம்மளோட தப்பாக தான் இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மார்க்கெட்டுன்றது அங்கே ஒன்றுமே கிடையாது. நம்ம பார்க்குற அந்த பார்வை நம்மளோட மைண்ட் செட்லேருந்து நம்ம மூளை வழியாக நம்ம கண்ணு வழியாக நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் மார்க்கெட்டே. மார்க்கெட்டு ஒன்றும் தனியாக கிடையாது. மார்க்கெட்டுன்றதே நாம தான். ஓகேங்களா? அப்போ நம்ம அங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி வரதான் செய்யும். அது பிரச்சனையே கிடையாது. ஒழுங்கான ஒரு ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜியை வச்சு கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த ப்ராசஸில் அந்த ஜேர்னியில் கண்டிப்பாக ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் வந்து தான் போயிட்டுருக்கும். அதை ஃபாலோ பண்ணி போகும்போது நீங்கள் டிசிப்ளினாக பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்களாக போயிட்டு தப்பாக நிறையா விஷயங்களை பண்ணி லாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது தப்பு தான். அதுக்கான தண்டனையை வந்து நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுக்கும். அது கொடுக்குற ஒரு அடியும் தாண்டி எழுந்திரிச்சு வரதுக்கே பல மாதம் ஆகும். அந்த மாதிரியான அடி தான் கொடுக்கும் மார்க்கெட்டு. சும்மாலாம் விட்டுறது நம்ம பண்ணுற தப்புக்கு. ஏதோ ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணுவோம், வீட்டில் இருக்கவங்க மன்னிச்சு விட்டுருவாங்க, நம்மளை ஏற்றுப்பாங்க, அப்படிலாம் யோசிக்காதீங்க. மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அடி சிவியராக இருக்கும். அது வாங்கினா எழுந்திரிச்சு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த காயம் ஆடுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும். ஓகேங்களா? சைக்காலஜி, ட்ரேடிங் சைக்காலஜி தான் ரொம்ப முக்கியமே இங்கே. மற்ற எல்லாம் சும்மா தான். சைக்கலாஜிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக நம்ம ரூலை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இங்கே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பயம் தருதோ அந்த பயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். பயத்தோட ட்ரேட் வந்து நம்ம பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் சரியான ட்ரேடிங் பிளான் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒழுங்காக போய்ட்டு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ட்ரேடிங் பிளானை வந்து ரெடி பண்ணணும். மினிமம் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சும் அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆயிருக்கா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான்னு நம்ம போய்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியே ரெடி பண்ணிட்டாலும் உங்களுக்கே தெரியும் 50-50 சான்ஸ் தான். அது வந்து 100% எந்த ஸ்ட்ராட்டஜியும் வந்து இங்கே ஒர்க் ஆகாது. எல்லாமே ஒரு டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், ஃபெயிலியர் கொடுக்கும். அப்போ லாஸ் கொடுக்கும்போது எவ்வளோ நம்ம கொடுக்குறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து உங்களால் நம்ம கேபிட்டலில் நம்மளால் ஒரு 1/4% லாஸ் தான் ஒரு ட்ரேடுக்கு தாங்க முடியும். 1/4% மட்டும் தான் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். நம்மளால் ஒரு 1/2% தான் நம்ம கேபிட்டல். என்னோடய கேபிட்டல் ஒரு லட்சம், என்னால் ஒரு 500 ரூபா தான் என்னால் தாங்க முடியும் லாஸ்னால், அப்போ 1/2% தான் ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கேற்ற குவான்டிட்டிஸ் தான் போடணும். அதுக்கேற்ற ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற பொசிஷன் சைசிங் தான் பண்ணணும். நம்ம பாட்டில் போய்ட்டு இருக்கிற காசு ஃபுல் காசுக்கு நம்ம போடணுன்ற அவசியமே கிடையாது. என்கிட்ட பணம் எவ்வளோ இருக்குது, நான் பொசிஷன் சைசிங் பண்ணி குவான்டிட்டிஸ் போடும்போது ஏன் கொஞ்சம் குவான்டிட்டி நான் போடணும், அப்போ ஃபுல் பணத்தையும் நான் யூஸ் பண்ணாதானே எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் பெருசாக இருந்துச்சுன்னா குவான்டிட்டிஸ் குறைச்சி தான் போட்டாகணும். அப்போ தான் நம்மளோட லாஸ், அந்த ரிஸ்க்கு நம்ம எடுக்கிறல 0.5% இல்லை 0.25 அந்த லாஸ்க்குள்ளே நம்மளோட ட்ரேட் வந்து லாஸ் பார்க்க போச்சுன்னா முடியும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும்போது நம்ம மோஸ்ட்லி ஃபுல் கேபிட்டல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நிறைய குவான்டிட்டிஸ் போட வேண்டியதாக இருக்கும். அப்போவும் அதே லாஸில் தான் வரும். நம்மளுக்கு ஆப்போசிட் திரும்பி ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சுதுன்னா அப்போவும் அந்த நம்ம எவ்வளோ லாஸ் வச்சுருக்கோம் 0.5%, 0.25% அதுதான் லாஸ் கொடுக்கும். ஸோ எப்பயுமே லாஸை வந்து ஸ்டேபிளாக நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். எப்பேற்பட்ட ப்ரைஸ் ஆக்ஷன், எப்பேற்பட்ட ஃப்ளக்சுவேஷனாக மார்க்கெட் என்ன நடந்தாலும் நம்ம லாஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்க மாதிரி நம்ம குவான்டிட்டிஸ் பொசிஷன் சைசிங் பண்ணணும். அப்போ தான் பை இல்லாமல் லாங் ரன்னுக்கு நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே போல் ஒரு லாஸை அன்றைக்கே ரிகவர் பண்ணுறேன்ட்டு உடனே போயிட்டு செல்லராக இருக்கும் கூட உடனே பையராக மாறுறது, உடனே நிறைய குவான்டிட்டிஸ் கூட ரிகவர் பண்ண ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணாதீங்க. டிசிப்ளினாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடாக அது ப்ராஃபிட்டோ ஸ்டாப் லாஸோ முடிஞ்சிச்சா மூடி வச்சுட்டு போயிடுங்க. ஓகேங்களா? இல்லை 2 ட்ரேடு நம்ம அட்டன் பண்ணிவிட்டு அதோட முடிஞ்சிச்சா விட்டுட்டு போயிடணும். அவ்வளோதான். சும்மா உட்காந்துட்டு நம்ம இன்றைக்கி 4 ஃபுல்லாக 3 வரைக்கும் மார்க்கெட் இருக்குன்றதுக்காக உட்காந்து திரும்ப நிறைய ட்ரேட்ஸ் பண்ணுறதாலாம் நம்ம ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர முடியாது. ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அதை ஒழுங்காக முடிச்சுட்டு போகணும், டிசிப்ளினாக இருக்கணும். அப்போ தான் வந்து இங்கே பணம் பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த இது வந்து ஹோப்புன்றது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம் மார்க்கெட்டில். ஹோப்புனா நான் எதை சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வைக்கிறீங்க, கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, மேலே வந்து டார்கெட் வைக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஒரு நாள் என்ன பண்ணுவோம், உங்கள் என்ட்ரி இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போகும், உடனே வந்து இங்கே ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டார்கெட் நல்லா போயிருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன நினைப்பீங்க நீங்கள், ஐயோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்ததா அழகாக நான் என்ன இன்றைக்கி நான் ப்ராஃபிட் பண்ணியிருப்பேனே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணும், திரும்ப என்ட்ரி எடுப்பீங்க, ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, டார்கெட் வைப்பீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், திரும்ப போகிற மாதிரியே போகும், திரும்ப கீழே வரும். ஸோ கீழே வந்துட்டு திரும்ப ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு திரும்ப உங்களுக்கு ஃபேவராக மேலே போகும். ஓகேங்களா?
ஸோ அப்போ இதே மாதிரி ஒரு 2 நாள் நடந்தவொடனே என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிடுவீங்க. அப்போ ஸ்டாப் லாஸே போடக்கூடாது. ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு டார்கெட் போகுது, ஆனால் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க, ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, அடுத்த நாள் டார்கெட் வைப்பீங்க. அப்போ என்ன பண்ணுன்னா திரும்ப போகிற மாதிரி போயிட்டு திரும்ப டவுன் வரும். உங்கள் ஸ்டாப் லாஸ் லெவல் கிட்ட வரும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்டுருவீங்க. இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் எடுத்து கீழே வச்சுருவீங்க நல்லா பெருசாக. ஸோ அப்போ என்ன பண்ணும், அன்னைக்குன்னு பார்த்து மார்க்கெட் டவுனு வரும். ஸோ இங்கே வச்சுருந்த ஸ்டாப் லாஸை திரும்ப எடுத்து விட்டுருவீங்க. இப்போ ஹோப்பு தான் உங்களுக்கு, கண்டிப்பாக இது 2 நாள் இதே மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணும், இன்றைக்கும் நல்லா நம்மளுக்கு டவுனே வந்தாலும் திரும்ப மேலே போயிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. நம்பிக்கையில் ஹோப்பில் உட்காந்துருப்பீங்க. ஆனால் இங்கே ஹோப் ஹோப்லெஸ். ஹோப்பு மட்டும் வைக்கவே கூடாது. அன்றைக்கின்னு பார்த்து தான் உங்களுக்கு ரொம்ப மோசமாக டவுன் போகும். ஓகேங்களா, நீங்கள் 1000 ரூபாய் லாஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 20,000 லாஸ் கொடுப்பீங்க, 10,000 லாஸ் கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களை எடுத்துகிட்டு போய் விட்டுரும். அதனால் எந்த ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் தொடர்ந்து 4 நாள் 5 நாள் 9 நாள் கூட தொடர்ந்து லூசிங் ஸ்ட்ரிக்ஸ்லாம் வரும். அதுக்காக நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாமே வின்னிங் ஸ்ட்ரிக்கும் 5 நாள் 8 நாள் 10 நாளும் வரும். லூசிங் ஸ்ட்ரிக்கும் 7 நாள் 8 நாள் 10 நாள் வரும். எல்லாமே வரதான் செய்யும். இது எல்லாத்தையுமே ப்ராப்பர் பேக் டெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் தொடர்ந்து லாஸ் வந்திருக்கு, எத்தனை நாள் தொடர்ந்து ப்ராஃபிட் வந்திருக்கு, ட்ராடவுன் எவ்வளோ வந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்து எதுவும் மாற மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ப்ராப்பராக என்ட்ரினா என்ட்ரி, ஸ்டாப் லாஸ்னா ஸ்டாப் லாஸ், டார்கெட்னா டார்கெட், இப்படி வைக்கலாம். ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் ஹோப்பில் உட்காந்துருக்கிறதுலாம் ஹோப்லெஸ் தான். அது வேலைக்கே ஆகாது. ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இப்படியே போனாலும் போகட்டும், இல்லை ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு திரும்ப மேலே போனாலும் போகட்டும், என்ன வேணால் ஆகட்டும், ட்ரேடிங் ரூலை மாற்றாதீங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் புக் பண்ணுற இடத்த மாற்றுறது, இல்லை ஸ்டாப் லாஸை எடுத்து விடுறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களை காப்பாற்றி விடுற மாதிரி தான் தெரியும். நீங்கள் அறிவாளித்தனமாக அன்றைக்கி செயல்பட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை வேலையை முடிச்சு விட்டுரும். ஸோ அதனால் இந்த ஹோப்பெல்லாம் வச்சு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, இல்லை ஆப்போசிட்டில் போச்சுன்னா திரும்பிடும் நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்குறது. சில பேர் அடுத்த நாளுக்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓவர் நைட் பொசிஷனாகவே அதை மாற்றி விட்ருவாங்க. அடுத்த நாள் திரும்பிடும், அதுக்கு அடுத்த நாள் திரும்பிடும் உட்காந்துட்டே இருந்தோன்னா ஃபுல் கேபிட்டலும் வாஷ் அவுட் தான் ஆகும். நம்ம நேரம்னு பார்த்தா அன்றைக்கி தான் ஸ்டாப் லாஸ் போய் திரும்பாது, ஃபுல்லாக அகல பாதாளத்துக்கு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஹோப் இந்த இங்கே ட்ரேடிங்கில் ஒர்க் அவுட்லாம் ஆகாது. அது நம்ம இவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம ஒழுங்காக நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம்லாம் மார்க்கெட் எதுவும் பண்ணாது. இங்கே ரூலை ஃபாலோ பண்ணி யார் இந்த ப்ராசஸை திரும்ப கரெக்டாக டிசிப்ளினாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஹோப் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறதா இங்கே நடக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் இது போகணும், நீங்கள் மார்க்கெட்டை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் அது நடக்காது. ஸோ ஹோப் வேணாம் இங்கே. ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்மளுக்கு ஃபோமோனா என்னென்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னா அது என்னென்னா, நம்ம ஒரு ரூல் வச்சுருப்போம். எனக்கு இன்றைக்கி என்ட்ரி ப்ரீவியஸ் டே நான் இன்றைக்கி என்ட்ரி எடுப்பேன்னா எனக்குன்னு ஒரு ரூல் வச்சுருப்பேன். ஓகேங்களா, எங்கே என்ட்ரி எடுப்பேன்னா எனக்கு ப்ரீவியஸ் டே ஹை ஓகே, எனக்கு இந்த ப்ரீவியஸ் டே ஹை சென்ட்ரல் பிஓட்டு இந்த ரேஞ்சில் கேண்டில் ஓப்பன் ஆகணும். இது எனக்கு ஃபஸ்ட்டு ரூலு அப்படின்னு நான் நினைப்பேன். அடுத்து எனக்கு இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். இது எனக்கு செகண்ட் ரூலு. அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப கேண்டில்ஸ் 50 MAக்கு கீழே எனக்கு க்ளோஸ் வைக்கணும். கேண்டில்ஸ் 50 MA கீழே க்ளோஸ் வச்சா நான் டவுன் சைடு என்ட்ரி நான் எடுத்துப்பேன். ஸ்டாப் லாஸ் டே ஹையில் வச்சுப்பேன். இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருப்போம். ஆனால் அது என்ன பண்ணுன்னா, மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பும்போது ப்ரைஸ் கடகடன் இப்போ நான் செல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏரியாவிலேருந்து பயங்கரமாக கீழே விட ஆரம்பிக்கும். அப்போ நான் என்ன யோசிப்பேன், ஐயோ 50 MA க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணால் இங்கே 100 ரூபாயில் இருக்க ப்ரைஸ் கிட்டத்தட்ட 75 ரூபாய்க்கு வந்துடும். நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். என்ட்ரி இவ்வளோ லேட்டாக எடுக்கிறதுனால இந்த ப்ரீமியத்தை எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம இங்கே போயிட்டு திரும்புதில்லை, எப்படின்னு திரும்ப தான் போகுது. அது ஏன் நம்ம 50 MA வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்? இங்கே திரும்புதில்லை, நம்ம அழகாக இங்கேயே ஸ்டாப் லாஸ் சின்னதாக போட்டுட்டு இங்கே திரும்புகிற இந்த ரெட் கேண்டில்லே உடனே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ரிவார்டு ரொம்ப பெருசாக கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னது, நிறையா குவான்டிட்டிஸ் போட்டு நிறையா சம்பாதிக்கலாம். இந்த ப்ராஃபிட்டை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? இது கரெக்டான ரூல் 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சா தான் என்ட்ரி ரூல் கொடுக்கும். ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லுவோம், இந்த ப்ராஃபிட்டை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும்? நம்ம உடனே என்ட்ரி எடுத்துருவோம், ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுருவோம், எல்லா ப்ராஃபிட்டையும் கலெக்ட் பண்ணுவோம். இப்போலேருந்தே நம்ம இந்த ப்ராஃபிட்டை நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக நீங்கள் என்ட்ரி எடுத்துருவீங்க. வெயிட் பண்ணி ப்ராப்பராக எடுக்க வேண்டிய என்ட்ரியை நீங்கள் குயிக்காக எங்கே இந்த ப்ராஃபிட்டெல்லாம் மிஸ் பண்ணுறோமோ இப்போயே நம்ம சீக்கிரம் என்ட்ரி ஆகிட்டா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணலான்ட்டு குயிக்காக என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த ப்ராஃபிட் மிஸ் பண்ணிடக்கூடாது, குயிக்காக அர்ஜென்ட்டாக போயிட்டு உடனே நம்ம என்ட்ரி எடுக்கிறது. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த நாளில் என்ன நடக்குன்னா, அந்த நாளில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50 MA தாண்டி க்ளோஸே வைக்காது.
அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிடும், போய் உங்கள் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது, ஏன்னா உங்களுக்கான ப்ராப்பர் என்ட்ரியே வரல, ஆனால் நீங்கள் எடுத்துட்டீங்க அவசரப்பட்டு, ஆனால் அது பார்த்தா நீங்கள் போய்ட்டு ஸ்டாப் லாஸாக ஹிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அன்றைக்கி வந்து நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக செய்ய வேண்டிய செட்டப் இல்லை டிசிப்ளின்லேருந்தும் நம்ம மீறிட்டோம். ப்ராஃபிட்டபுளாக வர வேண்டிய ட்ரேடு இல்லை நோ ட்ரேடிங் டேவாக கூட அன்றைக்கி ஆகிருக்கும். ஆனால் தேவையில்லாமல் நாம் அவசரப்பட்டு உள்ளே போயிட்டு அன்றைக்கி ஒரு லூசிங் டேவாக நாமளே மாற்றிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தவறுகள் வந்து பண்ணக்கூடாது. ப்ராப்பர் செட்டப் என்னவோ ப்ராப்பர் செட்டப் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவசரப்பட்டுலாம் நம்ம போயிட்டு மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்றதுக்காகலாம் போயிட்டு நம்ம தவறான ட்ரேடுகளை அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் எதையுமே அப்புறம் ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஒரு நாள் ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ரூல்ஸை பிரேக் பண்ணி அன்றைக்கின்னு பார்த்து ப்ராஃபிட் நல்லா பண்ணிடுவீங்க. ஆனால் அது என்ன பிரச்சனை ஆகும்னா அடுத்தடுத்த நாட்களுக்கும் நீங்கள் அதே மாதிரியே உங்களை ரூலை வந்து பிரேக் பண்ண வைக்கும். எந்த ரூலையுமே நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ண விடாது. ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட் நிறைய எடுக்கணுன்ற அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம கவனத்தை எடுத்துகிட்டு போவோமே தவிர டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். இந்த ப்ராசஸ் வந்து டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணணுன்ற எண்ணம் நம்மளுக்கு வராது. ஸோ அதனால் நம்மளோட ரூலை பிரேக் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாலும் ப்ராப்ளம் தான், லாஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் தான். ஸோ ரூலை முடிஞ்ச வரைக்கும் பிரேக் பண்ணாமல் கரெக்டான செட்டப் வந்தால் மட்டும் எடுங்க. அது சின்ன ப்ராஃபிட்டு என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு இயர் ஃபுல்லாக நீங்கள் ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களோட ரிசல்ட்டை பாருங்கள், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் உங்களோட அட்ரினலின் பம்ப் ஆகணும், உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடலாம் நீங்கள் நிறையா ப்ராஃபிட் பண்ணணும் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எதுக்காக ட்ரேடிங்குள்ளே வந்தீங்க, என்ன ரூலை பேஸ் பண்ணி வந்தீங்கன்றதே உங்களுக்கு மறந்து போயிடும். அந்தளவுக்கு இது வந்து இங்கே வந்து எமோஷனல் ட்ரிகர் பண்ணி உங்களை வந்து சுத்தமாக எதையும் யோசிக்க விடாமல் பண்ணிவிடும். ஓகேங்களா? இன்னும் அடுத்த டாபிக் என்னென்னா FOLMனா ஃபோம்னா ஃபியர் ஆஃப் லூசிங் மணினா அது என்ன கான்செப்ட்னா, ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க, என்ட்ரி இங்கே எடுத்துட்டீங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிங்க, டார்கெட் வந்து 1:2 இங்கே வச்சுருக்கீங்க. ஸோ இங்கே என்ட்ரி எடுத்தோடனே உங்களுக்கு ஃபேவராக போகுது, ஒரு 1000 ரூபாய் ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ஸோ இங்கே போகும்போது என்னென்னா அப்படியே ஒரு 500 ரூபாய் காட்டுது. ஓகேங்களா? 500 ரூபாய் காட்டும் போதே உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஐயோ ப்ராஃபிட்டில் வந்துருச்சு, ப்ராஃபிட்டை கண்ணில் க்ரீனில் பார்த்தோன்னே சந்தோஷமாகிடும். ஐயோ இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவோம், எங்கே இந்த 500 ரூபாய் ப்ராஃபிட் காட்டுறது திரும்ப டவுன் ஆகி வந்து 1000 ரூபாய் லாஸ் கொடுத்துருமோன்ற பயம் வந்துடும். அதுக்கு பேர் தான் ஃபியர் ஆஃப் லூசிங் மணி. நீங்கள் உங்களோட செட்டப் படி நீங்கள் இங்கே தான் என்ட்ரி, உங்களோட டார்கெட் போனால் இந்த 1:2 2000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், லாஸ் வந்து 1000 ரூபாய் வரைக்கும் லாஸை புக் பண்ணணும் தான் பிளான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ட்ரி எடுத்தோடனே அந்த ப்ராஃபிட் ஒரு 500-600 ரூபாவை பார்த்த உடனே உங்களுக்கு மனசு வந்து இந்த சின்ன ப்ராஃபிட்டே புக் பண்ண சொல்லும். ஏன்னா எங்கே வந்த ப்ராஃபிட்டையும் இழந்துருமோ, வந்த ப்ராஃபிட்டும் போயிடுமோன்ட்டு இங்கே லாஸை வந்து இங்கே ப்ராஃபிட்டை வந்து உங்களை வந்து புக் பண்ண வச்சிரும். ஸோ அதுதான் வந்து ஃபியர் ஆஃப் லூசிங் மணி. எங்கே வந்த காசு போயிடுமோன்னு பயந்து நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுனா, என்ட்ரி எடுத்திருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் 1000 ரூபாயில் போட்டிருப்பீங்க. ஸோ அன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும், இங்கே போனோடனே 500 ரூபாயிலே ப்ராஃபிட்டை புக் பண்ணுறீங்க ஒரு நாள். அது மாதிரி 2வது நாளும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலே போயிட்டு 500-600 பரவாயில்ல, 500-600 டார்கெட் வச்சா ஈஸியாக போயிடுது, நம்ம இங்கேயே புக் பண்ணிப்போம் 2 நாள் இங்கேயே புக் பண்ணிப்பீங்க. 3வது நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்த இடத்துலேருந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகாமல் அப்படியே வந்து ஸ்டாப் லாஸ் 1000 ரூபாய் அடிக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் கூட மூவ் ஆகாமல் அப்படியே போய்ட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 1000 ரூபாய் அடிச்சிடும். ஸோ இப்போ இங்கே நெட்டாக 2000 நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 1100 ரூபாய் தான் இந்த 2 வின்னிங் ட்ரேடில் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டே பண்ணியிருப்பீங்க. இது வந்து நீங்கள் 1:2க்கு 2000 ரூபான்னு நீங்கள் ப்ராஃபிட் விட்டுருக்கணும். என்ன ஆனாலும் லாஸை எந்த அளவுக்கு புக் பண்ணுறது ரொம்ப முக்கியமோ அதேமாதிரி டார்கெட்டை வந்து ஃபுல்லாக உட்காந்து புக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் லாங் ரன்னில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இந்த 2 ட்ரேடில் 4000 சம்பாதிச்சுட்டு இந்த ட்ரேடில் 2000 லாஸ் பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது, நெட்டாக 2000 ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்போம். பட் நம்ம இங்கே சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபுல் லாஸை நம்ம கொடுக்கும்போது நம்ம வந்து நெட்டாக பார்த்தோன்னா லாஸில் தான் இருப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் லாஸை புக் பண்ணிட்டா பரவாயில்ல, அதுலேயும் ஒரு சிலர் வந்து இந்த ஸ்டாப் லாஸை எடுத்து விட்டுட்டு இன்னும் பெரிய லாஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கின்னு பார்த்து சம்பாதிச்சது 500-1000 தான், ஆனால் இங்கே லாஸ் பண்ணது 5000-10000க்கு லாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. ஸோ இதுதான் வந்து ஃபியர் ஆஃப் லூசிங் மணி அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணி அந்த மாதிரி ஒரு எமோஷனும் இருக்கக்கூடாது. கரெக்டாக என்ட்ரியா, டார்கெட்டா, ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுட்டு ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக நம்ம ரூலை ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர் அடிக்கும். இப்போ மார்க்கெட்டில் நம்ம உட்காண்ட்ருக்கோன்னா நம்ம என்ட்ரி வர வரைக்கும் உட்காண்ட்ருக்கோம்னா போர் தான் அடிக்கும். எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காண்ட்ருக்கும் போது தான் தெரியும். சில நாட்கள்லாம் ட்ரேடே வராது, அன்றைக்கெலாம் ட்ரேடே எடுக்காமல் சும்மா தான் உட்காண்ட்ருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ போர் அடிக்குதுன்றக்காக நம்ம சின்னதாக ஒரு அமௌண்ட்டு ஒரு 5000 ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டிய இடத்துல நம்ம சும்மா ஒரு 1000 ரூபாய் ரிஸ்க் எடுத்து ஒரு ட்ரேட் அது வரைக்கும் எடுப்போம், சும்மா இது ஒரு செலவுக்கு ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஆரம்பத்தில் எடுப்பீங்க.
நம்ம என்ட்ரி வர வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ட்ரேட் அதுக்கு முன்னாடி எடுத்து வைப்போம் அப்படின்னு எடுப்பீங்க. ஆனால் அதுதான் உங்களுக்கு வேலை கொடுத்துருமே, அதுதான் உங்களுக்கு நிறைய வேலை வச்சிரும். 1000 ரூபாய் ரிஸ்க் எடுத்து எடுப்பீங்க, அது பார்த்தா ஒரு 1000 ரூபாய் உடனே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். உடனே அந்த 1000 ரூபாய் ரிஸ்க்கு, ஐயோ நம்ம இனிமேல் நம்ம இன்னிலேருந்து நம்ம டிசிப்ளினாக நடந்துப்போம், இனிமேல் இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்தால் மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும், எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம இனிமேல் ஒழுங்காக இருப்போம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு திரும்ப இதை மட்டும் நம்ம ரிகவர் பண்ணிட்டா போதும், இனிமேல் ஒழுங்காக நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிப்போம், டிசிப்ளினாக இருப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அடுத்த ட்ரேட் எடுப்பீங்க, அதுவும் லாஸ் கொடுக்கும். இப்போ 2000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க, 10 லாட்ஸ் அடிக்க வேண்டிய இடத்துல உடனே 30 லாட் அடிப்பீங்க. உடனே இந்த 2 லாஸை ரிகவர் பண்ணிவிட்டு இனிமேல் நான் ஒழுங்காக இருந்துடுறேன், இனிமேல் நான் திருந்தி ஒழுங்காக இருக்கிறேன், ஒழுங்காக ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கவே முடியாது. இந்த லாஸை ரிகவர் பண்ணுறேன்னு சும்மா இல்லாமல் சும்மா இருக்க முடியாமல் ஒரு 2 ட்ரேட் எடுத்து ஒரு 2000 ரூபாய் லாஸ் பண்ணிவிட்டு அதை ரிகவர் பண்ணுறேன்ட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எந்த ரூலையும் ஃபாலோ பண்ணாமல் எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணாமல் நாள் ஃபுல்லாக குவான்டிட்டிஸ் அதிகமாக போட்டு பண்ணி கடைசியாக எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000-40,000 லாஸில் இருப்பீங்க. இந்த அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் நடந்திருக்கும். ஸோ இங்கே போர் தான் அடிக்கும். இது ப்ராசஸே போரிங்காக தான் இருக்கும். போரிங்காக உட்காந்து நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம இங்கே பணம் பண்ண முடியும். ஓகேங்களா? போர் அடிக்குதுன்றதுக்காக எந்த ட்ரேடும் எடுக்க போயிடாதீங்க. அது இன்னும் உங்களுக்கு நிறைய வேலை வச்சு உங்களை வீணான ரொம்ப விரக்தியில் தான் கொண்டு போய் விடும். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இந்த போர்டம், கம்முன்னு இருக்க முடியாமல் சும்மா கையை வச்சுன்னு சும்மா இல்லாமல் போயிட்டு ஏதோ ஒரு ட்ரேட் எடுத்து விட்டுட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக லாஸ் பண்ணிவிட்டு ரொம்ப விரக்தியில் அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட முடியாமல், தூங்க முடியாமல், வீட்டில் இருக்கவங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து பேச முடியாமல், எல்லாரும் மேலேயும் எரிஞ்சு விழுந்துட்டு ரொம்ப விரக்தியில் இருப்போம். ஸோ அதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம ஒரு ட்ரேடராகலாம் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும், நிறைய பணம் வேஸ்ட் ஆகும், ரொம்ப டைமும் வேஸ்ட் ஆகும், மனசளவில் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஒழுங்காக பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைனா ட்ரேடிங்கே வேணாம். ட்ரேடிங்கை விட்டு தரமாக வெளியே போயிடுறது ரொம்ப 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 நல்லது. ஆரம்ப கட்டத்திலே செட் ஆகலைன்னா வெளியே போயிடுறது ரொம்ப நல்லது. இல்லைனா அது நம்மளை ரொம்ப அகல பாதாளத்து வரைக்கும் எடுத்துகிட்டு போய் விட்டுரும். ஓகேங்களா? ட்ரேடிங்னா இப்படி தான் இருக்கும், இதை இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் சரியான ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் பிளான் வச்சு அப்ரோச் பண்ணணும், சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி டிசிப்ளினாக இப்படி தான் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி 3 முக்கியம். இதை கரெக்டாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ண முடிஞ்சு இந்த கேமோட ரூல்ஸை புரிஞ்சுட்டு கரெக்டாக பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை பண்ணவே தேவையில்ல. இந்த ட்ரேடிங் விட்டு வெளியே போயிட்டால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது. ட்ரேடிங்காக நம்மளே மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னா நார்மல் மனுஷங்க மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நம்மளே மாற்றிக்கணும். டிசிப்ளினாக நம்ம மாற்றிக்கணும், ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரேடர் ஆக முடியும். ஓகேங்களா? நம்ம இஷ்டத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து மாறாது. சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் தான் ஒரு டிராஃபிக்கில், ஒரு ரோட் சைடில் போகிறோம், ஒரு சிக்னல் இருக்குது, டிராஃபிக் இருக்குது, இதெல்லாம் எப்படி இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்க வராங்க, ஏன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் அவங்கவுங்க ட்ராவலை ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்னா அங்கே சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் ஓரளவுக்கு யாரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்கவுங்க ட்ராவலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும். இங்கே வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஏன் இங்கே எல்லோரும் ஃபெயிலியர் ஆகணும்னா இங்கே யாரும் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இதுதான் ரூல்ஸு, இதுதான் இப்படி பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு எதுவும் கிடையாது. நம்மளே தான் நம்மளுக்கான ரூல்ஸை ரெடி பண்ணிவிட்டு எப்படி பண்ணால் நம்ம கரெக்டாக இங்கே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நாம் தான் ரூல்ஸை ரெடி பண்ணிவிட்டு நாமளே தான் ஃபாலோ பண்ணிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளே போடுற ரூல்ஸ் வந்து நம்ம எப்பயும் மதிக்க மாட்டோம். யாரோ ஒருத்தவங்க இருந்துட்டு நம்மளை அடி கொடுத்து நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணி இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க மேலே இருந்தால் தான் அந்த ரூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இங்கே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எல்லா ரூலையும் நாம் தான் மேக் பண்ணணும், நாம் தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்மளுக்கு நம்ம உண்மையாக இருந்தால் மட்டும்தான், நம்மளை நம்ம மதித்து நம்ம ரூல்ஸ் எல்லாம் மதித்தா மட்டும்தான் நம்ம இங்கே ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஆனால் யாரும் இப்படி பண்ணுறது கிடையாது. யாரோ மற்றவங்க போடுற ரூல்ஸே நம்ம மதிக்க மாட்டோம், நம்ம போடுற ரூல்ஸே நம்ம எப்படி மதிச்சுக்குவோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து 99% ட்ரேடர்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. மீதி அந்த ரூலை மதித்து ஒழுங்காக டிசிப்ளினாக பண்ணுற அந்த 1% ஆஃப் த ட்ரேடர்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பணம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஓவர் ட்ரேடிங், நிறைய ட்ரேடிங். சில பேருக்குலாம் வந்து ஒரு நாளைக்கு நான் 100 ட்ரேடு போட்டேன், 50 ட்ரேடு போட்டேன், 1000 ட்ரேடு போட்டேன்னு சொல்கிறதே ஒரு கெத்தாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து ட்ரேடு வந்து காலையில் 9:15 நைட்டு சாயந்தரம் 3:15 வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த ட்ரேடை ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு அந்த ப்ளஸ் ஆர் மைனஸை பார்த்துட்டே இருக்கணும், அவங்களுக்கு ட்ரேடு ரன் ஆகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஓவர் ட்ரேடிங், ஓவராக பணம் பண்ணுறோமோ இல்லையோ ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பணம் பண்ணவே முடியாது. சார்ஜஸ் தான் நீங்கள் நிறைய கொட்டி சார்ஜஸ் கொடுக்கணும், லாஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? நிறைய ட்ரேட் பண்ணால் தான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரேட் ஒழுங்காக ட்ரேடு பண்ணி கூட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகலாம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அடுத்து வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் என்னென்னா, மார்க்கெட்டை வந்து என்கிட்டேருந்து பணத்தை பிடிங்கிடுச்சு, என்னை லாஸ் பண்ணி விடுச்சு இந்த ட்ரேட், அந்த பணத்தை வந்து நான் எடுத்தே ஆகணும், என்னோடது போனால் இந்த 10,000 வந்தால் எனக்கு 1 லட்சம் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டுக்கூட போயிட்டு ரிவெஞ்ச் எடுத்து ஃபைட் பண்ணி அதுக்கிட்ட முட்டி மோதிலாம் அதுக்கிட்ட வந்து பணத்தை வாங்கவே முடியாது. ஓகேங்களா? லாஸ் பண்ணால் லாஸ் பண்ணத்தான், அது போனத்தான், அதோடு அதை விட்டுறணும். அடுத்த ட்ரேடு, அடுத்த மெத்தடு, அதை ப்ராப்பராக அதை நம்ம எடுத்தால் மட்டும்தான் லாங் ரன்னுக்கு அது வந்து
ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே ஈக்குவல் ஆகி ஒழுங்கான ஒரு பிரேக் ஈவன் அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நம்ம வர முடியும். இன்றைக்கி நான் லாஸ் பண்ணிட்டேன், எனக்கு உடனே இந்த பணத்தை நான் எடுத்தே ஆகணும்னு மார்க்கெட்டுக்கிட்ட போய் நீங்கள் ஃபைட் பண்ணிவிட்டு ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கனாலாம் இதில் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணவே முடியாது இந்த மாதிரிலாம். ஓகேங்களா? அதே போல் எமோஷனல் ட்ரேடிங்கு, நீங்கள் என்ன எமோஷனல்ஸ் இருக்கீங்களோ அந்த எமோஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் காட்டுறதுலாம் வேலைக்கே ஆகாது. இங்கே வந்து ரொம்ப காமாக இருக்கணும். அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் நீங்கள் மார்க்கெட்லேயே உட்காந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இங்கே எது வந்து ஒர்க் ஆகும், எது வந்து வேலைக்கு ஆகாது, நம்ம எப்படி பிஹேவ் பண்ணால் மார்க்கெட் நம்மகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எமோஷனல் வந்து இங்கே எதுவுமே காட்டவே கூடாது. எமோஷனே இல்லாமல் ரூலை பேஸ் பண்ணி காமாக உட்காந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். சில பேர் வந்து உடனே ப்ராஃபிட் பண்ணிடணும், குயிக்காக ப்ராஃபிட் பண்ணணும். இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், திடீர்னு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, ஒரு 1000 ரூபாய் லாஸ் ஆகுதுன்னா அதை உடனே இன்றைக்கே ரிகவர் பண்ணிடணும். அவ்வளோதான். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன வரப்போகுது, என்ன பிளான், அதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு விட்ட பணத்தை உடனே இன்றைக்கே நான் எடுத்துடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணனா 1000 ரூபாயில் முடிய வேண்டிய அன்றைக்கான அந்த ஒரு ட்ரேடில் 1000 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியே வர வேண்டிய அன்றைய நாளில் 1 லட்ச ரூபாய் லாஸ் போக கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சா, அவங்க ரூல் பிரகாரம் ஹிட் ஆகிடுச்சா, அவ்வளோதான். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த நாள் திரும்ப வாங்க. ஏன்னா அன்றைக்கான நாள் நம்மளுக்கு கிடையாது, அன்றைக்கி வந்து நம்மளுக்கான ஃபேவரபிள் டே கிடையாது, அன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு ஒஸ்ட்டான நாளுன்றதுனால தான் அது போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஸோ அப்போயே ஒரு சிக்னல் கொடுக்குது. ஸோ சின்ன லாஸோடு நம்ம முடிச்சுட்டு போயிட்டு நம்மளுக்கான ஃபேவரபிளான ஒரு நாளை வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ உட்காந்து அதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எடுத்தோன்னா இந்த லாஸும் ரிகவர் ஆகி அழகாக நம்ம ப்ராஃபிட்டபுளாக வந்துடுவோம். ஸோ ஒர்ஸ்டான நாள்லேயும் எனக்கு லாஸ் கொடுத்துட்டேன், நான் உடனே இன்றைக்கே எடுத்தாகணும் நீங்கள் அதுக்கிட்ட போய் சண்டை போட்டிங்கன்னா அது இன்னும் தான் உங்களை ஒஸ்ட்டாக பண்ணிவிடும். ஒரு நாளில் ரிகவர் பண்ண வேண்டிய லாஸை வந்து நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து ரிகவர் பண்ணாலும் ஆகாத மாதிரி பெரிய லாஸ் ஆக்கி விட்டுருவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணணும்லாம் எதுவும் அதுக்கிட்ட முயற்சி பண்ணாதீங்க. மோஸ்ட்லி ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேட், அதுக்கு மேலே ட்ரேட்ஸ் வந்து எடுக்காதீங்க. ஒரு சில நாள் 2 ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ் ஹிட்டானாலும் அவ்வளோதான், அதை மூடி வச்சுட்டு போயிடுங்க. அடுத்த நாள் நம்ம ஒரு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ட்ரேட் வரும். அந்த ஒரு நாளோட லாஸ் வந்து அந்த ஒரு ட்ரேட்லேயே அழகாக ரிகவர் ஆகிடும். ஸோ அதனால் நிறைய ட்ரேட்ஸ் பண்ணுறது, அன்றைக்கே நான் எடுக்கணும்னு நினைக்கிறது, ரிவெஞ்ச் எடுக்கிறது, ஓவர் ட்ரேட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம சர்வை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட்டிங் சேம் மிஸ்டேக்ஸ். அதான் நான் சொன்னேனே, மிஸ்டேக்ஸ் பண்ணுறது வந்து மனுஷ இயல்பு. நம்ம ஒரு பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளே கற்றுக்கணும்னு வரும்போது நிறையா மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுவோம். மிஸ்டேக்ஸ் பண்ணால் மனுஷன் இங்கே எவனும் கிடையாது, எல்லாருமே ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். என்ன ஒன்று பண்ண தப்பையே திருப்பி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறோம், ஒரு புதுசாக ஒரு தப்பு பண்ணலாம், அதுலேருந்து புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். 10 வருஷம் ஆனாலும் பண்ண மிஸ்டேக்கே திருப்பி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்புறம் நம்ம எப்படி வளர முடியும், நம்ம எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக முடியும்? ஓகேங்களா? நிறைய பேர் இந்த சைக்கலாஜிக்கல் மிஸ்டேக்கு, இந்த டிசிப்ளினை மீறி ரூலை மீறி ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள மாதிரியான ஆளுங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங் வந்து செட்டே ஆகாது. பண்ண மிஸ்டேக்கை முடிஞ்ச வரைக்கும் அதை திருத்திக்கிட்டு அதை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதை ஒரு மிஸ்டேக்கு நீங்கள் சரி பண்ணி உங்களை திருத்திக்கிட்டு அடுத்தடுத்து உங்களை அப்டேட் பண்ணி டியூன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் இந்த ட்ரேடிங் ஃபீல்டில். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஷோ ஆஃப் கிராட்டிஃபிகேஷன். இப்போ ஒரு நாள் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு பிகினராக உள்ளே வருவோம். என்ன பண்ணுவாங்க, ஒரு 10,000 எடுத்துகிட்டு வந்து ஆப்ஷன் பையிங் போட்டு திடீர்னு ஒரு 5,000 10,000 அன்றைக்கே சம்பாரிச்சிருவாங்க, 20,000 கூட சம்பாரிச்சிருவாங்க. அது பார்த்தோன்னே மார்க்கெட்னா இப்படி தான் போல, இது ரொம்ப ஈஸி போல், என்ன 10,000 போட்டு நம்ம இன்றைக்கி 20,000 சம்பாரிச்சிட்டோம், நம்ம எதுக்கு வேலைக்கு போகணும், நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்ம பெரிய பிரில்லியன்ட்டு, நம்ம பெரிய அறிவாளின்ட்டு எல்லார்கிட்டையும் காட்டிக்கணுன்றதுக்காக இருக்க வாட்ஸ்அப்பில் இருக்க மொத்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் அதை எடுத்து ஷோ ஆஃப் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு 2 நாள் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்து ஷோ ஆஃப் பண்ணிவிடுவாங்க, எல்லாருக்கும் காட்டுவாங்க. ஏன்னா அவங்களாம் உடனே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க, ஐயோ சூப்பர், எப்படி இது பண்ண, செம்ம டேலண்ட்டு, பயங்கரமாக பண்ணுற, மாசு, சூப்பர், அது இது அப்படின்னு உங்களை அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு போய் உச்சத்தில் திரும்பி உட்கார வச்சுருவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுனால அது வந்து உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயமாயிடும். அப்பப்போ அப்படியே உடனே உங்களுக்குன்னு பார்த்தா அந்த லக்கு டைமுன்றதுனால, வின்னிங் ஸ்ட்ரைக் இருக்கிறதுனால தொடர்ந்து 2-3 நாள் கூட நீங்கள் பயங்கரமாக அடித்து தள்ளி ப்ராஃபிட்டபுளாக எடுத்து எல்லாருக்கும் ஷோ பண்ணுவாங்க. எல்லோரும் உங்களை ஓஹோன்னுவாங்க. திடீர்னு பார்த்தா தொடர்ந்து லாஸஸ் வரும். அன்னைக்கு வந்து உங்களால் வந்து அதை எடுத்துகிட்டு போய் ஷோ ஆஃப் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் மற்றவங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு நல்ல ப்ரோ ட்ரேடரை பற்றி நான் சொல்ல வரல, ஒரு 5-6 வருஷம் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து ப்ராஃபிட் லாஸ் எல்லாத்தையும் சேமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ஜேர்னி, இது வந்து இயர் எண்டில் தான் பார்க்கணும் கணக்கு, இல்லை மந்த் எண்டில் தான் பார்க்கணும், குவார்ட்டர்லி ஒன்ஸ் தான் பார்க்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம பிகினராக உள்ள வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி 2-3 நாள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக எடுத்தோடனே அதை எடுத்து எல்லாருக்கும் எடுத்து ஷேர் பண்ணிவிடுவாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்து அன்றைக்கி லாஸ் தான் அடிச்சிருக்கும்,
அதை அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு கம்முன்னு மூடி வச்சுட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க மனசு என்ன சொல்லும், ஐயோ எல்லாருக்கும் தொடர்ந்து 3 நாள் வரை ஷோ ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டுமே, இன்றைக்கி இந்த லாஸை நம்ம ஷோ ஆஃபும் பண்ண முடியாது, இதை ட்ரேட் பண்ணலன்னு சொன்னாலும் என்னாச்சு ஏன் பண்ணலன்னு எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லாஸை இன்றைக்கே ரிகவர் பண்ணி நம்ம உடனே ப்ராஃபிட்டபுளாக எடுத்துட்டோன்னா அப்படியே எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி நம்ம ஷோ ஆஃப் பண்ணலாம் காட்டலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டால் மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணணுன்றதுக்காகவே தான் என்ன பண்ண வந்தோம் தான் யாருன்றது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு தப்பாக பண்ணி அன்றைக்கி இன்னும் சின்னதாக முடிக்க வேண்டிய லாஸ் வந்து ரொம்ப பெரிய லாஸ் ஆக்கி அக்கௌண்ட்டே கூட வாஷ் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே பிக்னஸோட லைஃப்லேயும் நிறைய நடக்கும். இது அதனால தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஷோ ஆஃப் பண்ணாதீங்க, யாருக்கும் எதுவும் காட்டிக்காதீங்க, யார்கிட்டையும் எதையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க, யார்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் பதில் நல்லா பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பதில் அமைதியாக உங்களோட வேலையை பார்த்துட்டு அமைதியாக நீங்கள் பண்ணிகிட்டே போங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி காட்டுறது போகிறது மற்றவங்களுக்கு சொல்கிறது மற்றவங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே நம்ம தப்பாக அது நம்மளை பண்ண வச்சிரும் ட்ரேடிங். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த மாதிரி தவறு வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் வந்து நம்ம எதுவுமே யாருமே எது கூடயும் நம்ம பண்ணக்கூடாது. இப்போ யூடியூப் சோஷியல் மீடியான்னு நம்ம பார்க்க போகும்போது அவங்க வந்து பயங்கரமாக அவங்கவுங்க க்ரோர்ஸ் கணக்கில் லேக்ஸ் கணக்கில் அது இதுன்னு காட்டும்போது நம்மளுக்கு வந்து நாம் நல்ல ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நல்லா தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம், ஒரு டீசென்டான ரிட்டர்ன் தான் பண்ணிகிட்ருப்போம். மற்றவங்கள பார்த்து நம்ம கம்பேரிசன் நம்ம பண்ணிக்கிட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கிறத கூட நம்ம தப்பாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா, உங்களால் மார்க்கெட்டில் ஒரு 10 ரூபா ஒரு 10,000 பணம் பண்ணால் கூட வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ட்ரேட் பண்ணி ஒரு 10,000 பணம் பண்ணியிருந்தால் கூட நீங்களும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் தான். அந்த 10,000ன்றதும் ஒரு நல்ல பணம் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் எவ்வளோ பண்ணணும் இவ்வளோ பண்ணணும் டார்கெட் வச்சுலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. எனக்கு இந்த மாதத்தில் இவ்வளோ பண்ணிடணும், இல்லை ஒரு நாளும் நான் இவ்வளோ பண்ணிடணும், வருஷத்தில் இவ்வளோ பண்ணணும். நீங்கள் டார்கெட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. அதுவே உங்களுக்கு எமோஷனலாக நிறைய பிரச்சனை கொடுங்க, ட்ரிகர் பண்ணிவிடும் எமோஷனல் ட்ரேடிங். ஓகேவா, என்ன கொடுக்கணும்னு இருக்குதோ மார்க்கெட்டு அது கொடுக்கும். ஓகேங்களா, உங்கள் ரூலை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதோட அக்யூரசி உங்களுக்கு தெரியும், அது என்ன ரிசல்ட் கொடுக்கும், லாங் ரன்னுக்கு இதை ஃபாலோ பண்ணால் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க மாட்டான்னு எல்லாமே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இறங்கி பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது ரிசல்ட்டு மேலே உங்கள் கவனத்தை வைக்காதீங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் வந்துடும், அவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணிவிடுவோம், அப்படி பண்ணிவிடுவோம், இப்படி அதெல்லாம் எதுவுமே கவனத்தை வைக்காமல் முழு கவனத்தையும் யாரையும் பார்க்காதீங்க, எந்த கம்பேரிசனும் பண்ணாதீங்க. அவங்கவுங்க பண்ணுறவங்க அவங்ககிட்ட இருக்க ஃபண்டு, அவங்ககிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்ககிட்ட இருக்க டேலண்ட் வச்சு அவங்கவுங்க ஏதோ பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க, இவங்க எவ்வளோ பண்ணுறாங்க, அதெல்லாம் எதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களால் என்ன பண்ண முடியுதோ அது வந்து நல்ல ஒரு மணி தான், நல்ல ஒரு ரிட்டர்ன் தான். ஓகேங்களா, அது எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் ₹1 மார்க்கெட்டில் பணம் பண்ணாலும் நீங்களும் அந்த டாப் 1% ஆஃப் த ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் லிஸ்ட்டில் தான் நீங்களும் இருக்கீங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ யாரு கூடயும் எதையும் எந்த ரிட்டர்னும் எந்த அமௌண்ட்டு இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணாதீங்க. உங்களோட ப்ராசஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ பணம் பண்ண முடியுதோ மார்க்கெட் உங்களுக்கு என்ன உங்களோட சிஸ்டத்துக்கு என்ன பணம் தருதோ அதை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கம்பேரிசன் பண்ணி தேவையில்லாமல் உங்களை நீங்களே வீணாக்கிக்காதீங்க. நீங்கள் நல்லா தான் பண்ணிகிட்ருப்பீங்க, தேவையில்லாமல் அடுத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரி வரணும் இவங்கள மாதிரி வரணுன்ட்டு தான் தேவையில்லாமல் உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தூக்கி போட்டுட்டு அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் தேவையில்லாமல் போக வேண்டியதாக இருக்கும். அதனால் யாரு கூடயும் யாரையும் கம்பேரிசன் பண்ணிக்காதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கடன் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. அதே போல் ஒரு மாதம் 2 மாதம் ட்ரேட் பண்ணி பார்க்குறது, உடனே போயிட்டு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு வந்து நான் அவ்வளோ பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க பணத்தெல்லாம் தேவையில்லாமல் எடுத்துகிட்டு வந்து வச்சு பண்ணுறது, கடன் வாங்கி நிறையா பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்காதீங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்துரும். கமிட்மெண்ட்னாவே உங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்துரும். உங்களால் நிம்மதியாக உங்கள் வேலையை பார்க்க முடியாது. தேவையில்லாமல் அந்த ரிட்டர்னை வந்து மாதம்னா அந்த டார்கெட் வைக்கிற மாதிரி ஆகிடும். மாதம்னா இவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வாங்கின இடத்துல வந்து நம்ம ஃபண்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், இஎம்ஐ கட்டணும், ஃபண்டு திருப்பி கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த ப்ரெஷரே வந்து உங்களை வேலை பார்க்க விடாமல் உங்களை வந்து தேவையில்லாமல் ஒரு ஃபெயிலியராக மாற்றி விட்ரும். ஓகேங்களா, அந்த மாதிரி கடன் வாங்கி மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க, யாரு காசையும் வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக வந்து பிரச்சனை கொடுக்குறது, அஃபெக்ட் பண்ணுறது, உங்களை வந்து நல்ல ட்ரேடராக வர வேண்டியவங்களை வந்து தேவையில்லாத ஒரு ஃபெயிலியராக மாற்றுறது. இது எல்லாம் தான். ஸோ நான் சொன்ன விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. பண்ண மிஸ்டேக்ஸை திருப்பி பண்ணாதீங்க. சைக்கலாஜிக்கலாக எதெல்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுதோ அதையெல்லாம் கண்டிப்பாக அதை விட்டு தள்ளியே இருங்க. அப்போனா மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.